வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி ஒரு முக்கியமான அரசியல் முடிவை எடுத்துட்டார் மாதிரி தெரியுதுங்க. அது விஜய்க்கு செக்கு வைக்கும் மாதிரி தெரியுது. இதுல திமுகவுக்கும் கொண்டாட்டம் மாதிரி தெரியுது. எப்படின்னு பாப்போமா? ஐயா என்ன சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி? அண்ணா திமுக தலைமையில் கூட்டணி. ஆமா. பாஜக அதில் இருக்கிறது. ஆமா. அண்ணா திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். ஆமா. இதுல ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ இடத்த பிஜேபி கொடுத்துருவோம், அவங்க யாருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஜகா வாங்குற மாதிரி தெரியுது. அநேகமா ஓபிஎஸ் டிடிவி பாஜக அணியில இருப்பதை எடப்பாடி விரும்புகிறார் மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் கவனிச்சிங்களா? கொஞ்சம் ஒரு வாரமா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் மோட்லயே இருக்காங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் டெல்லி வாழாதான். டெல்லியில இருந்து பிரஷர் கொடுத்தாங்க, எல்லா குக்கரும் சைலண்ட் ஆயிருங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. டெல்லி கேட்டு யாராவது கேட்காம இருக்க முடியுமா? அதுவும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கும் வரை என்டிஏ கூட்டணியில் வரமாட்டோம் அப்படின்னு டிடிவி சொன்னார் தானே. இனி எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாரு? இந்த திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காக, திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் அண்ணா திமுக அணியுடன் ஜெல்லாகிவிட்டோம் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? அப்படி இருந்தா டிடிவி தேர்தலை நின்னாரு அப்படின்னா அண்ணா திமுக ஜெயிக்க விடுமா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருக்குங்க. அவர் டிவிகேவோட போனார்னா, விஜயோட போனார்னா நிச்சயமா எம்எல்ஏ ஆயிடுவாரு. டெஃபினட்டா அவரை சேர்ந்த 2-3 பேர், ஏன் 7-8 பேர் கூட எம்எல்ஏ ஆகி சட்டப்பேரவைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா திமுக கண்ணுல விரல் விட்டு ஆட்டலாம் அப்படிதான் டிடிவி நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த பிஜேபி வந்துருங்கன்னு சொல்றதுனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட்டுக்கு போயிட்டாரு. இதை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னா, கூட்டணியை விரிவுபடுத்தினால் என்ன, பாஜகவுக்கு அணிக்கு ஒரு 10 இடம் சேர்த்து கொடுத்தால் என்ன, அங்கு ஓபிஎஸ் டிடிவி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களும் அணியில் சேர்க்கப்பட்டு இருந்தால் என்ன அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டாராம். இதுல முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? விஜய்க்கு செக் வைக்கணும். விஜய் வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். மிகவும் மிகவும் பிரபலமான ஒரு திரைப்பட நட்சத்திரம் அவரு. போற இடமெல்லாம் அப்படியே காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் அலை மோதுகிறது. பார்க்கும் பொழுது என்னதான் குறைச்சு மதிப்பிட்டாலும் ஒரு 10-15% இருக்கும் மாதிரி தெரியுது. அவரை எதிர்ப்பவர்கள் கூட இதைதான் சொல்றாங்க. 10-15, நாம நினைக்கிறோம் 15-20% வரைக்கும் அவருக்கு ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் பக்கம் ஓபிஎஸ் டிடிவி போயிட்டாங்க அப்படின்னா, பல இடங்களில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் அது அதிமுகவுக்கு முதல் இழப்பாக இருக்கும். அப்புறம் திமுக பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்துவிடும். இது நிதர்சனம். ஆனா அப்படி இருக்குமா? ஏன் விஜய் பல பேரை கூப்பிட்டு கொண்டு, ஓபிஎஸ் டிடிவி கூப்பிட்டு கொண்டு, செங்கோட்டையனை அழைத்துக் கொண்டு ஏன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது? வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்று அதிமுக நினைக்கிறது. எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், திமுக அணியில் இல்லாதவர்கள் எல்லாம் தன் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக உறுதியா விரும்புது. எடப்பாடி விரும்புறாரு. இதை தாங்க திமுக விரும்புது. என்னங்க, என்ன 2 பேரும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. இவரு பங்காளி மாதிரி ஆயிப்போச்சு. அரசியல் பங்காளிகள். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள், இப்படிதான் இருக்கும். ஐயா, திமுக இல்லைன்னா அதிமுக இருக்கட்டும், அதிமுக இல்லைன்னா திமுக இருக்கட்டும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு புரிதல் 2 பேர்கிட்ட இருக்குல்ல. அதுக்காக ஸ்டாலின் உடனே போனை போட்டு எடப்பாடி கிட்ட, ஐயா நான் இல்லாட்டி நீங்க வாங்க, நீங்க இல்லாட்டி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. சொல்லாமையே இருக்கிற ஒரு மகா புரிதல் இது, பேசிக்காமே இருக்கின்ற பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஆகையால 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க? விஜய் வளர்த்து விடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் கூட சின்னதா வளர்ந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான், அவர் கடுமையா போராடி அரசியல வரட்டுங்க, எதுக்கு வளர்த்து விடணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. திமுக ரொம்ப சாதாரணமா நல்ல வளமாவே நினைக்குது. விஜய் தாங்க திமுக ஒரு மாற்று சக்திங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாரு. திமுக அதை நம்புற மாதிரி இருக்கிறதாங்க ரொம்ப ஒரு அவலமா இருக்கு. ஆகையால விஜய் வளர்த்து விடக்கூடாது. அதிமுக ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மகா எதிர்கட்சி தான். அவர்கள் வளர்வதில் இன்னும் ஆச்சரியம் இல்லை. அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் பலவீனமாக இருந்தாலும் அவர்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாருங்க பேட்டியில. அப்படிலாம் இருக்கும்போது விஜய் வளர்த்து விடக்கூடாது, இது திமுகவின் நம்பர் 1 பிளான். விஜய் வளர்த்து விடக்கூடாது, அது அதிமுக வளர்ந்து விட நம்பர் 1 பிளான். ஆகிய 2 பேரும் சேர்ந்து அவரை பலவீனமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். ஆனால் அவர் ஆவாரா?
மிகப்பெரிய கேள்விங்க. ஏன்னா அவர் ஒரு மகா சக்தியா வளர்ந்துட்டு இருக்காரு. 2 பேர்கிட்டயும் ஓட்டு வாங்குறாரு. அதிமுக நிறைய ஓட்டு வாங்குவாரு. ஆகையால வளர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கிறாரு. ஏன் அவரு ஒரு அதிமுகவுக்கு மேலாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. திமுகவுக்கு அடுத்த சக்தியாக விஜய் வளர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று முதலில் நினைப்பது யார்? திமுகவா? அண்ணா திமுகங்க. திமுக நினைக்குது எப்படி ஒரு 140ல வந்துரும், 140 சீட் ஜெயிச்சுட்டு வந்துரும் நினைக்கிறாங்க. அண்ணா திமுக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எடப்பாடிக்கு இப்போ நல்லா தெரியுதுங்க. கூட்டம் கூட்டமா அவர் போடுற பேச்ச பாத்தீங்கல்ல, எப்படி பேசுறாரு, எவ்வளவு சத்தம் போடுறாரு. அதுக்கு என்ன காரணம்? ஐயா, நீங்க நடு தெருவில் விட்டுறாதீங்க, பெரும்பான்மை எல்லாம் விட்டுறாதீங்க, பிஜேபி டெல்லியில இருந்து அப்படியே போட்டு வாட்டுங்கன்னு தானே நினைக்கிறாரு. ஆகையாலதான் சரி போகட்டும், ஓபிஎஸ் டிடிவி வரட்டும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு மாஸ்டர் பிளான் அடுத்த சில நாட்களில் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக அதற்கான காய்களை நகர்த்தி வருகிறது. நிச்சயமாக காங்கிரஸ் அவர்கள் விட்டு போகாது. அண்ணா திமுக இன்னும் பலமான கட்சியாக மாறி எப்படியும் ஒரு திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக மாற வேண்டும் அப்படி என்று எடப்பாடி விரும்புகிறார், நினைக்கிறார். அமித்ஷாவும் அங்கிருந்து அதற்கு தான் சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இது எல்லாமே ஓட்டாக மாறுகிறது என்றால் விஜயை வீழ்த்தி விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் கூட அவர் சைலண்டா தான் இருக்கிறாரு. ஜனவரி வந்துருச்சு, இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வரத்தான் போகுது. 3.5 மாசம் இருக்குங்க தேர்தலுக்கு. நிச்சயமாக ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு முதற்கட்ட வாக்குப்பதிவாக தமிழகத்தில் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக குறைஞ்ச காலத்தில் விஜய் எப்படி மேலெழும்பிய வருவாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏற்கனவே திமுக அதிமுக ரூட் வரைக்கும் போய் பயங்கரமா தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக அடுத்தடுத்து பல அம்சங்களை கொடுக்குறாங்க. பொங்கலுக்கான பரிசுகளை அறிவிக்கிறாங்க. இன்னும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்ப எல்லாம் திமுகவுக்கு சாதகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிகம் பேருக்கு போய் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் மீறி சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்கெட்டு கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் தாக்குதல் நடக்கின்றன. போதை கலாச்சாரம் வளர்ந்து விட்டது. இது எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் தாண்டி அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பெரிய கூட்டணி அமையணும், நிறைய இடங்களில் போட்டியிடணும், இன்னும் கூட போக வேண்டியதை போய் சேர்க்க வேண்டும். எல்லாமே ரொம்ப பலமா இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் வீக்கான மாதிரி தெரியுது. ஆகையில அதை வளப்படுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி ரொம்ப பல முயற்சிகளை செய்யறாரு. தென் மாவட்டங்களில் டெல்டால எல்லாம் எந்த விதத்திலும் ஓட்டு சிதறக்கூடாது நினைக்கிறதுனாலதான் அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய சமீபத்திய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட இதை இண்டிகேட் பண்ணிட்டாராம். அதுல சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா. பிரிந்தவர்கள் கூடுவார்கள் இல்லையோ, அதிகமாக அவர்கள் வந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் கொண்டவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஆகையால் தேர்தலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்ற சூழலில் மாறி மீண்டும் அதிமுக திமுக என்ற எதிர் முனைகளை தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று இருவரும் நினைக்கிறார்கள். இவர்களிடமிருந்து ஆட்சி கட்சிகளை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று தாவேக நினைக்கிறது, விஜய் நினைக்கிறார். ஆனா காங்கிரஸ் போகாத மாதிரி தெரியுது. போகாதீங்க அப்படின்னு திமுக மட்டும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லுது, போய் தாவேக பக்கம் சேர்ந்துடாதீங்கப்பா, எங்களுக்கு வேட்டு வந்துருமே அப்படின்னு. அரசியல் மிக மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்குங்க. ரொம்ப ஹாட்டா இருக்குங்க. 2026 ஜனவரி முதல் நாளே மிகப்பெரிய அளவுக்கான தேர்தல் சூடு கிளம்பி விட்டது. எல்லாம் பல பல திசைகளில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் வருகின்ற நாட்கள் இன்னும் கூட தேர்தல் சூடு ஏறும். அரசியல் தலைவர்களின் நிலைகள் மாறும், மனங்கள் மாறும். தேர்தலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். நன்றி, வணக்கம்.